ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். PS4 யூஸ் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சுது டிப்ஸுன்றதை தாண்டி இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் தெரிஞ்சாலும் இது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ஒரு விஷயத்த. இதனால் அவங்களோட கன்சோல் கூட பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கிராக் ஆகிடுது, உள்ள கிராக் ஆகிடுது. ஸோ சம்டைம்ஸ் எரர் ஆப்ஷனும் காமிக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி இது ப்ராப்பராக ரெகுலராக நீங்கள் PS4ல் கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்கள் கன்சோலோட லைஃபு அண்ட் டூரபிலிட்டி இன்னும் கொஞ்ச நாள் பெட்டராக வரும். ஸோ என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாருமே கேம் ப்ளே பண்ணுவோம் இல்லையா? PS4ல் கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக கரண்ட் ஆஃப் ஆகிட்டாலோ, இல்லைனா நம்மனா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வேலையை டக்குன்னு கிளம்பும்போது கேமை விளையாட்டே இருக்கும்போது நம்ம டக்குன்னு எங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வேலையாகவோ இல்லை கரண்ட் ஆஃப் ஆகிட்டாலோ என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆகிட்டா ஷட் டவுன் ஆகிடும். இதே நம்ம வெளியே கிளம்பும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சுவிட்ச் இருக்குல்ல, டேரெக்டாக ஃப்ளக் பாயிண்டில் போய்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இல்லையா? ஸோ கேம் ரன்னிங்லேயே இருக்கும், டக்குன்னு நம்ம மாதிரி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ டேரெக்டாக நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பவே கூடாது. அது ப்ராப்பரான கன்சோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ கரண்ட் ஆஃப் ஆகுது அந்த மாதிரினா ஓகே. இதே நீங்கள் வந்து டேரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேறு ரிலேட்டிவ்ஸோ வெளியே அவசரமாக வெளியே போனோமோ நீங்கள் சடனாக போய் ப்ளக் பாயிண்ட் இருக்க சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறீங்கன்னா அது ப்ராப்பராக கன்சோலை ஆஃப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கிடையாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த கன்சோலு ஃபுல்லாகவே ரிப்பேரே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா, திரும்பி நீங்கள் கன்சோல் ஆன் பண்ணும்போது ஜாஸ்டிக் கனெக்ட் ஆகாது. வயர்லெஸ் வழியாக கண்ட்ரோலர், ஜாஸ்டிக் மீன்ஸ் கண்ட்ரோலர் வந்து கனெக்ட் ஆகாது, பிளிங்க் ஆகிட்டே இருக்குமே தவிர கனெக்ட் ஆகாது. அதுவே சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கும். ஸோ ப்ராப்பராக ஆஃப் பண்ணாதனால டிவியில் டிஸ்பிளேலையும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து கண்ட்ரோலரும் கனெக்ட் ஆகாமல் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஆஃப் பண்ணணும்னா, இது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நான் நம்ம சேனலில் நம்ம வீடியோ வழியாக ஒரு தடவை சொல்லிடலான்னு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ எந்த மாதிரினா, இப்போ நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டே இருக்கீங்க, ஆஃப் பண்ணணும்னா டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்டில் ஆஃப் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி கண்ட்ரோலர் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலர் எடுத்துகிட்டு இந்த PS ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சின்னா மேலே க்ளோஸ் த அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதாவது ப்ராப்பராக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பி ஆன் பண்ணும்போது எந்த ஒரு எரர் விஷயம் இருக்காது. இதுவே இன்னொரு வழியும் இருக்குது. இப்போ நீங்கள் கேம் ப்ளே ஆகிட்டே இருக்கீங்க, டக்குன்னு வந்து என்டர் டேஷ்போர்டுக்கு வந்துடுறீங்க. கேம் ப்ளேவோட டேஷ்போர்டு இல்லாமல் ஓவரால் கன்சோலோட டேஷ்போர்டுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி வந்துடுறீங்க. அந்த மாதிரினா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமை வந்து ஓவராலாக ஆஃப் பண்ணலை, அதாவது அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணல, பேக்கெண்டில் வந்து அந்த கேம் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்ளிகேஷனை ஆஃப் பண்ணவே இல்லை. நீங்கள் இப்படி இருக்கும் போது வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பாயிண்டில் போய்ட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஆஃப் பண்ணாலுமே கன்சோலுக்கு பிரச்சனை தான். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணால், கண்ட்ரோலரில் இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணினாலுமே இந்த இடத்துல க்ளோஸ் த அப்ளிகேஷன் வரும். ஸோ அந்த க்ளோஸ் த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணாலுமே கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், பண்ணிவிட்டு எக்ஸ் பட்டனை கொடுக்குறேன். ப்ராப்பராக ஓகே கேட்குதா? ஓகே கொடுத்தோன்னே ப்ராப்பராக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோட Uncharted 4 நான் கேம் ஆல்ரெடி ஆனில் வச்சுன்னா அந்த Uncharted 4 கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாமல் நான் வந்து மேனுவலாக க்ளோஸ் த அப்ளிகேஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த கேமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. சிஸ்டத்தை இது வரைக்கும் ஆஃப் பண்ணாலும் ப்ராப்பராக ஆஃப் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்குது. ப்ராப்பராக எப்படி ஆஃப் பண்ணணும்னா, இது வந்து நான் கேம் ப்ளே பேக்கில் இருக்க கேம் ப்ளே ஆஃப் பண்ணுறதுக்கான க்ளோஸ் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து ப்ராப்பராக எப்படி ஆஃப் பண்ண சொன்னேன். இதே நீங்கள் வந்து ஓவரால் கன்சோலே ஆஃப் பண்ணிட்டீங்கனாலுமே டேரெக்ட் ப்ளக் பாயிண்டில் போய்ட்டு ஆஃப் பண்ணக்கூடாது. அது எப்படின்னா, இருக்குது பார்த்தீங்களா, அதே எக்ஸாம்பிள் வந்து இது இருக்குது பாருங்கள். அதே PS ஆப்ஷனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆஃப்னு ஒரு பட்டன் இருக்கும். பவர் ஆஃப் பட்டனை ஓகே கொடுத்துட்டு ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் PS4 கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் ஆஃப் ஆகிடுச்சு, இது ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பயும் போய்ட்டு சீக்கிரமாக போய்ட்டு ப்ளக் பாயிண்ட்டை டேரெக்டாக ஆஃப் பண்ணக்கூடாது. அது ஆஃப் ஆகிட்டு ஃபுல்லாக இதுவாக வரதுக்கு இது வரைக்கும் பாருங்கள் கன்சோலில் தெரியுதான் தெரியல, இங்கே ஒரு ஒயிட் லைட் எரியுது பார்த்தீங்களா? இந்த ஒயிட் லைட்டு ப்ராப்பராக ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணணும். நீங்கள் இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு டக்குன்னு போய்ட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சேம் அதே எரர் இஷ்யூ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் PS4 ஆன் பண்ணும்போது வரும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பராக ஆஃப் பண்ணுறது. இது ப்ராப்பராக ஆஃப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து PS4ல் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அடிக்கடிக்கு அந்த கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்ளமும் இதுதான். ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, ப்ராப்பராக ஆஃப் பண்ணுங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஆஃப் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து ப்ளக் பாயிண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இதனாலையுமே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேம் ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்.
ஸோ இது நிறைய டைம் நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகிறதுனால இந்த இஷ்யூ நடக்கும். நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேட்பீங்க கரண்ட் ஆஃப் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு. சம்டைம்ஸ் கரண்ட் ஆஃப் ஆகிறதும் நடக்கும். அதுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது வந்து எதாச்சும் நடக்குது. ஒரு டைம் 2 டைம்னா அது மாதிரி ஆச்சுன்னா இந்த விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணும்போது ப்ராப்பராக ஆஃப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கன்சோலு நம்ம தான் ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.